சென்னை தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கம் சுதர்சன் நகரில் நியாய விலை கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கடைக்கு அதே பகுதியை சேர்ந்த ஒருவர் சென்று ஒரே ஒரு துவரம் பருப்பு பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்கிறார். 30 ரூபாய் பணம் கொடுத்து பருப்பு வாங்கிய அந்த பயனாளியின் மொபைலில் குறுஞ்செய்தி வந்தது. அந்த குறுஞ்செய்தியில் துவரம் பருப்பு இவற்றோடு பாம் ஆயில், கோதுமை உள்ளிட்ட பலதரப்பட்ட பொருட்கள் வாங்கியது போல பட்டியல் குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் கேட்காத ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து இங்கே வந்து பில்லு போட்டிருக்காங்க. பாம் ஆயில் பில் போட்டிருக்காங்க, குளுக்கோஸ் பில் போட்டிருக்காங்க, சக்கரை பில் போட்டிருக்காங்க. வழக்கமாக எல்லாத்துக்கும் தான் போடுறேங்கிறாங்க. வாங்கியது ஒரு பொருள், ஆனால் குறுஞ்செய்தியில் மட்டும் இவ்வளவு பொருட்களை வாங்கியது போல தகவல் வந்திருப்பது ஏன் என சந்தேகித்த அவர் நியாய விலை கடையின் பொறுப்பாளரிடம் வாக்குவாதம் செய்தார். அப்போது தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நியாய விலை கடையில் இதெல்லாம் சகஜம் என்றவாறே நழுவி தனது வேலையில் மும்முரமாக இருந்தார். மேலும் வாக்குவாதம் செய்த பயனாளியின் வேண்டுகோளுக்கிணங்க ஒரு துண்டு சீட்டில் துவரம்பருப்பு 30 ரூபாய் என எழுதி அனுப்பினார். கேட்காத ஆளுக்கு போட்டா போடலாம். நான் வந்து போட்டுட்டேன், அது வந்து எடிட் பண்ண முடியாதுன்னா அது எடுக்க முடியாது, நீங்க வேணா அதை வாங்கி போயிடுங்க பொருள், அடுத்த வாட்டி வேணா நீங்க சொல்றது வரைக்கும் நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது மேல நான் என்ன சார் பண்ண முடியும்? ஆனால் அந்த பயனாளி இந்த குழப்பத்துக்கு விடை கேட்டு நியாய விலை கடையின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். குறைந்த பொருட்கள் வாங்குவோருக்கு பெயரளவில் துண்டு சீட்டில் எழுதிவிட்டு அரசு ஏட்டில் பல பொருட்கள் வாங்குவதாய் மோசடி நடக்கிறதா? தனக்கு கொடுத்ததாய் குறிப்பிடப்பட்ட பொருட்கள் யாருக்கு செல்கிறது? எவ்வளவுக்கு கள்ளச்சந்தையில் விற்கப்படுகிறது என்பதே பாதிக்கப்பட்டவரின் கேள்வியாக உள்ளது. 4 பேர் இருந்தாலும் எல்லாரும் அடிச்சு பண்ணி கடையை முடிட்டு போயிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போ என்ன முறைக்கு கேட்கணும்? அப்போ இந்த பொருள் வேலை எங்கே போகுது? சட்டவிரோதமாக என்ன நடக்கிறீங்க? நியாய விலை கடையில் ஸ்மார்ட் கார்டு பயன்பாட்டுக்கு வந்த பிறகும் இவ்வாறான மோசடிகள் நிகழ்கிறதா என்பதே அங்கிருந்த பயனாளிகள் புலம்பியவாறு வீடு திரும்பினர்.